இந்தியாவுல பல மாநிலங்கள்ல நவராத்திரிய வித்தியாசமா கொண்டாடுறோம். நம்ம புராணங்கள்ல நவராத்திரிய பத்தி ஒரு கதை இருக்கு. ராமர் ராவணனை அழிக்கிறதுக்கு முன்னாடி 9 நாட்கள் துர்கா தேவிய வழிபடுறாரு. 10வது நாள் ராவணனை அழிச்சிடுறாரு. இந்த 10வது நாள விஜயதசமியா நம்ம கொண்டாடுறோம். பஞ்சாப்ல முதல் 7 நாட்கள் துர்கா தேவிக்காக விரதம் இருக்காங்க. 8வது நாள் 9 கன்னி பெண்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. இதுதான் கன்னியா பூஜான்னு சொல்றோம். ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல நவராத்திரி குலு தசராவா கொண்டாடப்படுது. ராமன் ராவணனை அழிச்சிட்டு வரத 10வது நாள் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா கொண்டாடுறாங்க. துர்கா தேவியோட சிலை அல்லது படத்துக்கு முன்னாடி வலது பக்கம் விளக்கும், இடது பக்கம் ஊதுபத்தியும் வைக்கிறோம். ஒரு மண் பானையில மண்ணு நிரப்பி நம்ம பாலி விதைகளை விதைக்கிறோம். இது நவராத்திரியோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். கலச பானையை தயார் செய்யறதுக்கு ஒரு நோம்பு கயரை கலச பானையில கட்டி அதுல தண்ணி, அரிசி, பாக்கு, சிலரைகள், மாவிலைகள் வைத்து ஒரு தேங்காய சிவப்பு துணியில சுத்தி கலச பானையில வைக்கிறோம். இது பார்லி விதைகளை வைத்த பானையில வைக்கலாம் அல்லது தனியாவும் வைக்கலாம். நாம பூஜை செய்யும் போது கலசத்துக்கும் அம்மனுக்கும் தனித்தனியா ஆர்த்தி எடுக்கிறோம். துர்கா தேவிக்கு நாம ஒரு சிவப்பு துணியை சமர்ப்பிக்கிறோம். நவராத்திரியோட ஒவ்வொரு நாள்லயும் பலவிதமான நெய்வேத்தியங்கள் செய்யப்படுது. ஒவ்வொரு நாளுக்கும் குறிப்பாக ஒரு நெய்வேத்தியம் இருக்கு. ஆயுத பூஜை நவராத்திரி பண்டிகையில ஒரு முக்கியமான நாள். துர்க்கை அம்மன் தன்னோட ஆயுதங்களை பூஜைக்கு வைத்த நாள் இது அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில பயன்படுற பலவிதமான பொருட்களை பூஜையில வைத்து மஞ்சள், குங்குமம் மற்றும் பூக்களை சமர்ப்பிக்கிறோம். விஜயதசமி நவராத்திரியோட 10வது நாள். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற யுத்தத்துல நன்மையோட வெற்றியை குறிக்குது. இந்த நாள்ல நம்ம என்ன விஷயத்தை துவங்கினாலும் அது வெற்றிகரமா முடியும்னு கருதுறாங்க. இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு முக்கியமான நாள் இது. கல்வி மற்றும் கலைகளை துவங்கறதுக்கு இது ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு கருதுறாங்க. நவராத்திரி உணர்ச்சிகளையும் வெற்றியும் குறிக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இத அன்போட மரியாதையோட நாம வரவேற்கிறோம். இந்த நவராத்திரி உங்களுக்கு அமைதியும் வெற்றியும் தரணும்னு நாங்க வாழ்த்துறோம். நன்றி. நம்ம India is dedicated to our rich culture and tradition. To know more, stay tuned. Like, share and subscribe. Sri Krishna Jayanti marks the celebration of the birth of Lord Krishna. வரலட்சுமி விரதம் கல்யாணமான பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோன்புன்னு சொல்லலாம்.